வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவூர் சத்திரம் அப்படின்ற ஊரில் இருக்கிற இந்த சந்தை கடை அப்படின்ற இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். இந்த சந்தை கடையை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மட்டன் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கடை. ஒரு கிராமத்தில், அதுவும் ஒரு சந்தை பகுதியில், அதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு சந்தை பகுதியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டு கடை தான் இந்த சந்தை கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மட்டன் ஸ்பெஷல் சாப்பாட்டு கடை. ஸோ நான் இங்கே சாப்பிட வந்திருக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன வெரைட்டி வச்சுருக்குறாங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து பாவூர் சத்திரம் சந்தை கடை மட்டன் சாப்பாட்டு கடை. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கல்யாண வீட்டில் பந்தி போடுற மாதிரி ஆப்போசிட்டில் பந்தி போட்டு தான் இங்கே சாப்பாடு போடுவாங்க. இந்த கடையோட ஸ்பெஷலே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மட்டன் சாப்பாடு, மட்டன் எலும்பு சாப்பாடு, மட்டன் கறி சாப்பாடு, குடல் சாப்பாடு, அப்புறம் வந்து ரத்த பொரியல், இந்த மாதிரி மட்டன் ரிலேட்டடாக நிறையா இருக்கும். பட் நான் வந்து டைம் வந்து இப்போது 2 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி இந்த கடையோட ஸ்பெஷலே வந்து மட்டன் குழம்பு, மட்டன் அந்த குழம்புல இருக்கிற கறியும் தான். பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு கிடா வெட்டி காது குத்தினாவளோ அல்லது கோவில் திருவிழா, கொடை விழா அப்படிங்கிறதெல்லாம் போனோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து கிடா வெட்டி சாப்பாடு போடுவாங்களே. ஸோ அந்த கறி குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு தான் இது. மட்டன் எலும்புனை மட்டன் இது எலும்பு சாப்பாடுங்களா? ஸோ இது வந்து மட்டன் எலும்பு, குடல், ரத்தம் குடல் மிக்சர் தானே? மிக்சடா? ரத்த பொரியலாம் இல்லை, தனியாக கிடையாது. இது வந்து குடலும் ரத்தமும் மிக்ஸ் பண்ண ஒரு கூட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ரத்தமும் சூப்பராக இருக்கும். பொரியல் இந்த பாவூர் சத்திரத்தில் இந்த சந்தை கடை அப்படிங்கிறது எத்தனை வருஷமாக இருக்குது? 35 வருஷமாக இருக்குது. 35 வருஷமாக இருக்குது. அப்பா காலத்தில் இருக்காங்க. புது மார்க்கெட்டில் உள்ள கடையில். சரிங்க. பேஸ் என்னங்க இந்த கடையோட ஒரு டேஸ்ட்? அது என்ன, இந்த கடையில் என்ன கிடைக்கும்? அதிகமாக விரும்புகிறது எதுங்க? மட்டன் தான். மட்டன் அப்படின்னாக்கா நிறைய வெரைட்டி இருக்குது. மட்டன் சுக்கா இருக்குது. மட்டன் மட்டும் தான் இருந்துச்சு. குளம் மட்டன் மட்டும் இருந்துச்சு. இப்போ சுக்கா, சிக்கன், ஈரல், மூளாட்டு தெரிஞ்சு கொஞ்சம் வெரைட்டி. சரிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி. அது ப்ரைஸ்னால் எப்படிங்க? வெறும் சாப்பாடுனா எவ்வளோங்க? இப்போ வெறும் சாப்பாடு மட்டும், குழம்பு சாப்பாடு மட்டும்னா 70 ரூபா. வெப்பா சாப்பாடு போடுங்க. வெறும் நார்மல் சாப்பாடு 70 ரூபா. அதில் வந்து எலும்பு சேர்ந்து வந்துருங்களா? எலும்பும் குழம்பு மட்டும் தான் இருக்கும். சரிங்க. பீஸோட வேணா 140 ரூபா மட்டன் சாப்பாடு. அப்புறம் சுக்கா தனியாக 100 ரூபா, ஈரல் தனியாக 100 ரூபா, குடலும் ரத்தம் மிக்சர் பண்ணி பொரியலாக இருக்கும். அது வந்து மிக்சராக தான் இருக்கும். ஓகேங்க. அது வந்து 30 ரூபா. அவிச்சு முட்டை 10 ரூபா. ஓகேங்க. மூளை தனியாக 100 ரூபா. சரிங்க. கேட்குறது சரிங்க. இன்றைக்கி நான் வரப்போ மணி வந்து ஒரு 2-2:30 ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் மட்டன் ஐட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, குடலை தவிர. நல்லா சாப்பிட்ணும், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வெரைட்டியும் சாப்பிட்ணுன்னா எத்தனை மணிக்கு வந்து? 1 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாம். இந்த மூளையிலேருந்து செவரொட்டி அந்த மாதிரி வெரைட்டி செவரொட்டி உண்டு. அதாவது சோரொட்டி மூளை வந்து மென்கொட்டி ஃபோன் அடித்து ஆர்டர் பண்ணால் தான் எடுக்க முடியும். சரிங்க. எங்களுக்கு 5 ஆடு இருக்கிறாங்க. அந்த 6 நீங்கள் சொந்த ஆடுங்களா? இல்லை, பெரியப்பா கடை தான். அவங்க நமக்கு நிறைய அறுத்தாடு தான். எங்களுக்கு இருக்கிற 6 ஆடு மூளை தான். 6 ஆடு மூளை தான் வரும். 6 மூளை தான் வரும். 12:30 ஆரம்பிச்சுன்னா உடனே காலி ஆகிடும். அந்த 6 மூளை தான் இருக்கும். 6 மூலையில் வந்து ஃப்ரை பண்ணுறது கிடையாது, வரட்டு குழம்புல போட்டு அப்படியே எடுத்து கொடுக்க. ஒரு ஆளுக்கு மூளை தான் கொடுப்பேன். சரிங்க. தனிப்பட்ட முறையில் வரட்டி கொடுக்கும்போது குறையா பிரித்து நிறையா வச்சிடலாம். மூளையை ஒன்று எடுத்து கொடுக்கும்போது 6 தான் எடுத்து கொடுக்க முடியும். சரிங்க. செவரொட்டியை பொறுத்த வரைக்கும் செவரொட்டியுமே இப்படி தான் 4-5 தான் வரும். இது வந்து பழைய மார்க்கெட்டுங்களா? பழைய மார்க்கெட். இப்போ மார்க்கெட் மாற்றணுன்னா அங்கேயும் கடை திறந்துட்டீங்க? அங்கேயும் இருக்குது. அந்த பக்கம் போவோம். அங்கே ஒரு பிராண்ட். சரிங்க. சிக்கன் எவ்வளோங்க சிக்கன்? அந்த இது சிக்கன் வந்து உங்களுக்கு 70 ரூபா சிக்கன். ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் வந்தால் சாப்பிட்லாம்? வெரைட்டியும் எதிர்பார்க்க முடியாது. 3-4 மணி வரைக்கும் சாப்பாடு இந்த மட்டன் குழம்பு சாப்பிடலாம். குழம்போ இல்லை சிக்கனோ ஏதாவது ஒன்று இருக்கும். சரிங்க. டிஃபன் கிடையாதுல்ல? டிஃபன் கிடையாது. ஒரு நேரம் மதியம் மட்டும்தான். ஓகே. பிரியாணி கிடையாது.
வெரைட்டி கிடையாது. சாப்பாடு, சிக்கன், மட்டன். லீவு கிடையாது. கண்டிப்பாக எப்படியும் 365 நாள் எப்படியாவது செயல்பட வச்சுருவோம். தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் ஒவ்வொரு நாள் லீவு. ஓகேண்ணா, நன்றி. பாவூர் சத்திரம் சந்தை கடைக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன சந்து வரும். அந்த சந்தில் வந்துட்டே இருந்தோம்னாக்கா ஒரு சின்ன சந்தை இருக்கும். அது வந்து பழைய சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தையில் உள்ளார தான் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த சந்தை தான் வந்து இப்போ மாற்றி புது சந்தை அப்படின்னு இதே பாவூர் சத்திரத்தில் மற்றொரு பகுதியில் வச்சுருக்கிறாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ், 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கே காமராஜர் அந்த மார்க்கெட் உள்ளார போனாலும் உங்களோட கடை இருக்குது. நான் இங்கே சாப்பிட வரும்போது கிட்டத்தட்ட மணி 2:30 மணி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியுமே வந்து முடிஞ்சிடுச்சு. நான் சாப்பிட்றப்போ இங்கே மட்டன் குழம்பு, அப்புறம் குடல் ரத்த பொரியல் மட்டும் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நமக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டில், அதுவும் கோவிலில் கிடா வெட்டி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சாப்பாடு தான் இது. நான் சாப்பிட்டது மொத்தமே பார்த்தோம் அப்படின்னாக்கா 180. ஸோ ஒரு நல்ல சாப்பாடு, நிறைய வெரைட்டியோட இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சாப்பாடை சாப்பிட்டேன். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் தென்காசி குற்றாலம் வர்றப்போ ஜஸ்ட் அப்படியே இங்கே பாவூர் சத்திரம் தாண்டி போவீங்க, திருநெல்வேலி வழியாக வந்தீங்கன்னாக்கா. ஸோ பாவூர் சத்திரத்தில் இந்த சந்தைக்கடையில் வந்து சாப்பிடுவாருங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கும்.